தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக் குமார். நான் 1981 கேட்டரிங் முடிச்ச கையோட தாஜ் கார்மெண்ட்ல ஜாயின் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் பேக்கரி, ஸ்பெஷலைஸ் இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. 81லேருந்து 87 வரைக்கும் தாஜ் கார்மெண்ட், 87 to 98 தாஜ் மால்டீவ்ஸ். ஆல்மோஸ்ட் 18 years in தாஜ் குரூப், almost 23 years in the residency group. நான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது as a baker ஸ்டார்ட் பண்ணேன். Then moved to Maldives. I became a shoe chef. ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கேடர்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்சு டேர்மில் இருக்கும். காமிஸ், காமி 1, காமி 2, காமி 3. காமி 3 தான் லோவஸ்ட்டு. காமி 3, காமி 2, காமி 1. அப்புறம் டெமி ஷெஃப்டி பார்ட்டி, ஷெஃப்டி பார்ட்டி, தென் சீனியர் ஷெஃப்டி பார்ட்டி, ஷூ ஷெஃப், senior shoe chef, and chef and executive chef. I became executive chef when I came back to the residency 1998. Join manna as a chef. Join manna 2001 I became an executive chef. In my career la I've seen everyone, like Amal said, I started my 1980 something when Indira Gandhi came to inaugurate Kalpakam project, Kalpakam atomic project. I was a crew member from Taj Group. Taj Coromandel la நான் crew member போனேன். அதுக்கப்புறம் I've seen all the president, prime ministers and chief ministers, celebrities, you name it, எல்லாருக்கும் கேட்டரிங் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் அவங்களோட ஃபேவரட் ஐட்டம் என்ன, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, எந்தெந்த டைப்ல சாப்பிடுவாங்க நம்ம கொண்டு ஐ கேன் தரவா இட் இஸ் இன் மை ஃபிங்கர் டிப்ஸ். என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. ஜாயின் இன் 98 தாஜ் மால்டீவ்ஸ். மால்டீவ்ஸ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் இன் 1993. ஒரு இன்டர் ரிசார்ட் காம்படிஷன். There are 25 resort participated in Maldives. அது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். தமிழ்ல நிறைய சொல்லணுமா, இங்கிலீஷ்ல சொல்லணுமா? நான் ரெண்டு மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல, நீங்க எப்பவுமே எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி பேசுங்க சார். They will be convenient. Thank you. இன்டர் ரிசார்ட் காம்படிஷன் நடந்துச்சு. The chefs from German, French, Italy, those who are working in Maldives, அவங்க தான் ஜாயின் பண்ணாங்க. இந்தியால இருந்து ஃப்ரம் தாஜ் குரூப்ல இருந்து நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம். We won the gold medal. அங்கത്തെ பிரசிடென்ட் மிஸ்டர் அப்துல் கைம் எங்களுக்கு அந்த கோல்டு மெடல் எங்களுக்கு கொடுத்தாங்க. இட் இஸ் 1998 ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பிக் காம்படிஷன்ல கலந்துக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ தான் அதுக்கு முன்னாடி காம்படிஷன்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் வி யூஸ் டு மேக் எங்கள் கிச்சனில் டெய்லி ட்ரையல் எரர் பண்ணுவோம். மெனு பிளானிங் எல்லாமே ஒரு 3 months பிஃபோர். இப்போ நான் இந்த டிசம்பர்ல நான் மெனு லான்ச் பண்ண போறேன் அப்படின்னா 6 months பிஃபோராகவே வி யூஸ் டு ஸ்டார்ட் த ப்ராசஸ். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணணும். ஏன்னா புதுசாக பண்ணணும். குக்கிங் இஸ் அன் ஆர்ட், ஆக்சுவலி கிரியேட்டிவ் தான். நம்ம என்ன பண்றோம், எப்படி பண்றோங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 3 months ப்ராக்டிக்கல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூஸ் டு கிவ் அ பிளைண்ட் டெஸ்ட். பிளைண்ட் டெஸ்ட்ங்கும் போது நம்ம ரெகுலர் கெஸ்ட் வருவாங்க இல்லையா, மால் எடுக்கும்போது ரெகுலர் there are so many people used to stay with us. Europeans are only Europeans, not Indians. Indians is சொல்ல போனா உங்களுக்கு 0.1% தான் இந்தியன்ஸ் இருக்கும். மொத்தம் 99% வந்து யூரோப்பியன்ஸ் தான். அவங்களுக்கு வந்து கேட்டரிங் பண்றது வந்து இட் இஸ் சேலஞ்சிங். அதுவும் இந்தியால இருந்து போயிட்டு அவங்க ஃபுட்டை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். பட் ஐ வாஸ் காட்ஸ் கிரேஸ். எனக்கு ஐ யூஸ் டு ரீட் லாட் ஆஃப் புக். நிறைய புக்ஸ் படிப்பேன். ஃபர்ஸ்ட் சொல்ல போனா 1984 அதுக்கு முன்னாடி கிளைவ் லாய்டு அண்ட் டீம் வந்து they used to stay in தாஜ் கார்மெண்ட்ல. டியூரிங் கிறிஸ்மஸ் டைம்ல வந்து டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு மெட்ராஸ்ல. அப்போ வந்து மிஸ்ஸஸ் கிளைவ் லாய்டு வந்து ஒரு ப்ளம் கேக் கொண்டு கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம ப்ளம் கேக்குன்னு பண்ணுவோம், அந்த ப்ளம் கேக் வந்து ப்ளம் கேக் கிடையாது. ஆக்சுவலா நமக்கு இந்தியன் ஸ்டைல நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த கேக் கொடுத்து எனக்கு இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் இயர் வருவேன், இதே மாதிரி எனக்கு கேக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் புக்கை ரெஃபர் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வரும்போது ஐ மேட் அ ப்ளம் கேக் எக்ஸாக்ட்லி த வே விச் ஷீ கேவ் இட் டு மீ. அதே மாதிரி நான் பண்ணி கொடுத்தேன்.
டச்வுட் என்னன்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம் கேக்கு யாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைப்ல ஒரு ப்ளம் கேக் பண்ணது நான் தான், ப்ளம் புட்டிங் பண்ணது நான் தான். இன் 1984 எங்க ஏரியா ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் மாணிக் பட்டேல் அவர் வந்து லிக்கர் சாக்லேட், ஐ வென்ட் டு யூகே, ஐ ஹேட் அ லிக்கர் சாக்லேட், கேன் யூ ஏபிள் டு மேக் அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு வந்து அப்போ வந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, மெட்டீரியல்ஸ் கிடையாது. சாக்லேட் இருக்கும், அது இந்தியன் சாக்லேட் தான் கிடைக்கும், இம்போர்ட் சாக்லேட் கிடையாது. அண்ட் மோல்ஸ் என்ன அது எப்படி பண்ணணுங்கிறது மோல்ஸும் கிடையாது. ஐ ரெஃபர்ட் அ புக்கு. நான் என்னோட இமேஜினேஷன் போட்டு ஐ மேட் அ சாக்லேட் அண்ட் கேவ் இட் டு ஹிம். He said the finishing is not good, but first time it was fabulous attempt. ரொம்ப நல்லா வந்து சொல்லிட்டு அந்த சேம் ரெசிபியை the followed through all the Taj group, entire Taj group ke he asked me to give a demo. That up to then career ஆரம்பிச்சதுங்க. Then once I became a bakery and confectionery, then Taj Maldives la 1 year இருக்கும்போது Taj Maldives la there are a lot of complaints regarding breads. ஏன்னா யூரோப்பியன்ஸ் வந்து Danish pastry croissants, especially breakfast pastries, Danish pastry, croissants, muffins, brioche and multigrain bread. இந்த ஐட்டம்லாம் பண்றது வந்து டஃப். ஏன்னா அங்க கிடைக்கிற ரா மெட்டீரியல் நம்ம ஒன்று சொல்லணும்னா பேசிக்கா நம்ம ரா மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ற மைதா வந்து 0.5% to 7% தான் குளூட்டன் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம யூஸ் பண்றது ஃப்ரெஷ் ஈஸ்ட். பட் வென் மால்டிவ்ஸ்ல போயாச்சுன்னா உங்க யூகேல இருந்து எங்களுக்கு ஃப்ளார் வரும். அண்ட் gluten content is comes around 28% கிடைக்கும். அங்க கிடைக்கிறது நமக்கு ட்ரை ஈஸ்ட் தான் கிடைக்கும். எனக்கு மால்டிவ்ஸ் வெட்டு கிடைக்காது. அந்த ட்ரை ஈஸ்ட்ல நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி ஐ சக்சீடட். ஐ கேவ் த பெஸ்ட் ப்ராடக்ட். என்ன ஒரு கெஸ்ட், he was a gold medalist, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹனிமூனுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு தெரியாது அவங்க யார் என்னன்னு தெரியாது. they invited me to the table. they asked me, இது எப்படி பண்ணீங்க, எங்களால கூட இப்படி பண்ண முடியல, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, ஐ வாண்ட் அ ரெசிபி சொல்லிட்டு it happened in 1999 when I was Maldives. He came to the கிச்சன்ல வந்து நான் என்ன பண்றனோ அதை அப்படி கம்ப்ளீட்டா வீடியோ ஷூட் எடுத்து, எனக்கு இஸ் கோல்ட் மெடலிஸ்ட். அவங்க பேக்கரிக்காக தான் கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கினது. அவங்க மிஸ்ஸஸ் வந்து டெசர்ட்டுக்காக வாங்கினது, இவர் வந்து பேக்கரிக்காக வாங்கினது. 2 பேரும் வந்து வீடியோ ஷூட் எடுத்துட்டு அண்ட் என்ன பேச சொல்லி அவங்க கேட்டு போனாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பேசிக்கா. என் கிரியேட்டிவிட்டி இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதை கரெக்டாக அப்ளை பண்ணாங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட். ஸோ இப்படிதான் என்னோட கெரியர் ஆரம்பிச்சது. அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் ப்ளம் புட்டிங். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக், ப்ளம் புட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இட் வில் ஸ்டே ஃபார் அ இயர் இன் ரூம் டெம்பரேச்சர், நத்திங் வில் ஹேப்பன். தட் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. I've created ice cream cake. I've created a number of desserts. என்னோட சிக்னேச்சர் ஐட்டம் சொல்ல போனா ரொம்ப 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 ஜாஸ்தி ஐட்டம் இருக்கு. அது கணக்கில் அடங்காது. நான் புக்கை பார்ப்பேன். ஐ யூஸ் டு கிரியேட் மை ஓன் ரெசிபி. ஏன்னா யூரோப்ல நம்ம புக் ஆத்தர்ஸ் எல்லாம் பெஸ்ட் புக்ஸ் எல்லாம் யூரோப்பு அண்ட் அங்க கிடைக்கும். அந்த புக்கை வந்து டிபிக்கலா ஃபாலோ பண்ணி இங்க பண்ணலாம் அப்படின்னா ரா மெட்டீரியல் நமக்கு ப்ராப்பர் ரா மெட்டீரியல் கிடைக்காது. அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்குது, கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு வரும்போது நீங்க கூகுள் பார்த்து சொல்லுவீங்க. நான் ஏதாவது ரெசிபி கொடுத்தேன்னா கூட கூகுள் பார்த்து அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கேட்பீங்க. பட் இந்தியன் கண்டிஷனுக்கு, இந்தியன் கிளைமேட்டுக்கு இதுதான் சூட் ஆகும், இப்படித்தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு நவ் வி கேன் கோ டு தி செஷன். உங்களுக்கு இன்கேஸ் என்னை பத்தி ஏதோ என்ன கேள்வி கேட்கறாலும் தாராளமா கேட்கலாம். அண்ட் ரிகார்டிங் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி என்ன கேள்வி வேணும் தாராளமா கேட்கலாம், இன்க்ளூடிங் மெஷினரிஸ், இன்க்ளூடிங் மெட்டீரியல்ஸ், எங்க வாங்கலாம், என்ன வாங்கலாம், ப்ளீஸ். தேங்க்யூ சார். சார், உங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்லயே உங்களுக்கு பிடிச்ச டெசர்ட் ஏதாவது ஒண்ணு பத்தி எங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். சொல்ல போனா சாக்லேட் சபையான் கேக். பேசிக்கா நான் கோயம்புத்தூர் வந்தவொடனே, கோயம்புத்தூர் தான் செட்டில் ஆயிருக்கேன் 23 years. கோயம்புத்தூர் இஸ் நோன் ஃபார் பேக்கரி. நான் இங்க வந்து பண்ணும்போது எங்க ரெசிடென்சி ஹோட்டல்ல எங்க பேக்கரியோட சேல்ஸ் பர் டே வந்து 500 rupees பண்ண பெரிய விஷயம். ஒரு மாசத்துக்கு வந்து 10,000 ரூபாய் பண்ண பெரிய விஷயம். பட் அப்போ கோயம்புத்தூர்ல பேக்கரி சுத்தி இருக்கிற பேக்கரியில
நம்ம பேக்கரி ஏன் இவ்வளவு மோசமா இருக்குன்னு என்ன ஜாயின் பண்ணுவேன்னு எங்க ஜிஎம் எங்க சிஓ கூட்டு சொன்னாரு. யூ ஹாவ் டு ட்ரெண்ட் மார்க்ஸ், யூ ஹாவ் டு செட் அ ட்ரெண்ட் செட்டர் இன் கோயம்புத்தூர் நீ பண்ணு அப்படின்னாப்ல. ஐ விசிட்டட் ஆல் தி பேக்கரி. அங்க என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஏன்னா இருக்கிறத கொடுக்கறது வந்து பிரயோஜனமா கிடையாது, இல்லாததை கொடுக்கணும். இல்லாததை அஃபோர்டபுள் ப்ரைஸா பெஸ்டா கொடுக்கணும். சாக்லேட் சபேன் கேக், சபேன் கேக் பேசிக்கா பார்த்தீங்கன்னா இட்ஸ் மூஸ், ஆக்சுவலி சாக்லேட் மூஸ். 1 லிட்டர் பாலுக்கு 8 எக் யோக் அண்ட் மில்க் வந்து மில்க் அண்ட் எக் யோக் ரெண்டையும் பீட் பண்ணிட்டு டபுள் பாயிலிங் சிஸ்டத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும். தென் இதுக்கு வந்து ஜெலட்டின் ஆர் அகர் அகர் 30 கிராம் தான் யூஸ் பண்ணணும். நார்மலா மூஸுக்கு வந்து 40 கிராம் 50 கிராம் 60 கிராம் யூஸ் பண்ணுவாங்க, நான் யூஸ் பண்ண மாட்டேன். 30 கிராம் தான் ஜெலட்டின் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு 1/2 கிலோ சாக்லேட், டார்க் சாக்லேட், மில்க், எக் யோக் ரெண்டும் டபுள் பாயில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஜெலட்டினா 30 கிராம் ஜெலட்டினா 50 ml வாட்டர் ஆட் பண்ணி அதை டபுள் பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி செப்பரேட் எடுத்து வச்சுப்பேன். ஒன்ஸ் எக் அண்ட் மில்க் டபுள் பாயிலிங் சிஸ்டம்ல ஓரளவு திக் ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த டபுள் பாயிலிங் சிஸ்டம் எடுத்துட்டு ஜெலட்டின் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இமீடியட்டா ஸ்ட்ரெயின் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த வார்மா சூடா இருக்கும்போது, அதே சூடா இருக்கும்போது சாக்லேட் 1/2 கிலோ சாக்லேட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தா சாக்லேட் மெல்ட் ஆகி அந்த மூஸ் ரெடியா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கிரீம். இப்போ நம்ம 1 லிட்டர் மில்க் எடுத்தோம் அப்படின்னா 1 லிட்டர் கிரீம் நம்ம ஆட் பண்ணணும். விப்பிங் கிரீம், நாட் சிங்கிள் கிரீம், விப்பிங் கிரீம். நான் என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ வந்து சோயாபீன் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஃபேட்டே இல்லாத கிரீம், அந்த கிரீம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா ப்ளஃபியா வரும். ஒரு மோல்டு, பிரெட் கேக் மோல்டு எடுத்துட்டு சைடு பேஸ் சாக்லேட் ஸ்பாஞ்ச் தின் இந்த திக்னஸ்ல சாக்லேட் ஸ்பாஞ்ச் வச்சிருப்பேன், சைட்லயும் வச்சிருவேன். அந்த மூசை உள்ள போட்டுட்டு அதுக்கு மேலேயும் சாக்லேட் ஸ்பாஞ்ச் போட்டு ஐ யூஸ் டு கீப் இட் இன் ஃப்ரீசர். ஃப்ரீசர்ல ஒரு மினிமம் 4 hours இருக்கும். 4 hours ஆனதுக்கு அப்புறம் சைட்ல வந்து கோட்டிங் அடிப்பேன். அந்த கோட்டிங் அடிக்கிற கிரீம் வந்து மில்க் கிரீம். தட் இஸ் ஆல்சோ யூ கேன் மேக் அட் ஹோம். சிம்பிள் ரெசிபி, மேக் அட் ஹோம். 1 லிட்டர் பால் அண்ட் எக் ஆட் பண்ணா எக் ஆட் பண்ணிக்கோங்க. 6 எக் யோக் ஆட் பண்ணலாம். சப்போஸ் எக் வேண்டாம் அப்படின்னா 125 கிராம் கார்ன்ஃபிளவர், அதுக்கும் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணோம். எக் யோக் ஆட் பண்ணீங்கன்னா 100 கிராம் கார்ன்ஃபிளவர், 8 எக் யோக், 6 to 8 எக் யோக். இப்போ எக் ஃபிளேவர் ஜாஸ்தி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா 6 to 8 தான் பேசிக்கு. நீங்க 6 ஆட் பண்ணலாம், 8 ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எக் யோக் ஆட் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு ஆட் 100 கிராம்ஸ் கார்ன்ஃபிளவர். எக் யோக் நீங்க ஆட் பண்ணல அப்படின்னா 125 கிராம் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து சுகர், இப்போ நீங்க சாக்லேட் பண்றதுனால யூ ஹேவ் டு ஆட் 300 கிராம் சுகர். மில்க் பாயில் பண்ணுங்க, பாயில் ஆனதுக்கு அப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்க. கார்ன்ஃபிளவர் 125 கிராமோ அல்லது 100 கிராம்ஸ் பிளஸ் எக் யோக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர்ல டைல்யூட் பண்ணிட்டு, ரொம்ப திக்கால செமி சாலிட் டைல்யூட் பண்ணிட்டு அதை வந்து மில்க்ல போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா the cream is ready. இந்த மில்க் கிரீம் யூ கேன் அப்ளை ஃபார் எனிதிங். ஈவன் கேக் அப்ளை பண்ணலாம், டெசர்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், எனிதிங் யூ கேன் பைப் பண்ணிக்கலாம். ஈவன் பிரெட்டுக்கு பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு டைப்பு. இதுல நீங்க இன்னும் ப்ளஃபியா வால்யூம் ஜாஸ்தி ஆகும்னு நினைச்சீங்கன்னா அந்த 1 லிட்டர் மில்க்குக்கு 1 லிட்டர் பட்டர், இந்த மில்க் கஸ்டர்டு, இது கஸ்டர்ட்னு சொல்லுவோம், அது கிரீம்னு சொல்லுவோம். இந்த கிரீம் வந்து ஓரளவு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பட்டர் கொஞ்சம் செமி சாலட் இருக்க பட்டரை இந்த ஹேண்ட் மிக்சர்ல போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு ஃப்ளஃபி ஆனதுக்கு அப்புறம் இந்த கஸ்டர்ட் மிக்சர், மில்க் கஸ்டர்ட் மிக்சரை போட்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுன்னா வால்யூம் ஜாஸ்தியாக கிடைக்கும். யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஈவன் 1 week நத்திங். நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரீமை தான் மேல அந்த சாக்லேட் சபேன் கேக்ல டிமோல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல சாக்லேட் மெல்டட் சாக்லேட்டை போட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு சாக்லேட் ஃபேன் வைப்பேன். சாக்லேட் ஃபேன் மாதிரி போட்டு அது ஓவர்லாப் பண்ணிட்டு சார் இந்த ரவுண்ட் கேக் பண்ணும்போது 16 ஸ்லாப்ஸ் வரும். ஒரு ரவுண்டு இதை 16 கட் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுலையும் பைப் பண்ணிடுவேன். 16 பைப்பிங் வச்சுட்டு ஓவர்லாப் எப்படி வரும், ஃபேன் மாதிரி வரும். பியூட்டிஃபுல் வியூ, செம டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கும். சாக்லேட் டவருக்கு they never ever miss it. Even today residency in சொல்றாங்கன்னா சாக்லேட் சபேன் கேக் இஸ் the ultimate things. And plum cake, plum pudding, and ice cream cake, chocolate duet, sabayan sauce, honey almond tart, the n number of items is there. Thank you, sir. Sir, இப்போ இந்த மில்க் கிரீம் அப்படின்னு சொல்றது வந்து காமனா எல்லா பேக்கர்ஸ்க்கும் தெரிஞ்ச இதுங்களா, இல்ல எனி சம் ஏதோ ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்குங்களா அதுக்கு? ஆமா, ஏன்னா மில்க் கிரீம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா வந்து இட் இஸ் பேட்டசரி கிரீம் சொல்லுவோம்.
இட் இஸ் கால்ட் இன் யூகே அண்ட் ஜபாக்கலைன்னு சொல்லுவாங்க, பாட்டிசரி க்ரீம்னு சொல்லுவாங்க, ஃப்ரெஞ்சு. பேசிக்காக வந்து நம்ம இந்தியாவில் வந்து மில்க் க்ரீம் வச்சு பண்ணுறது வந்து யாருக்கும் தெரியாது. ஏன்னா இட் இஸ் குட், நைஸ், ஈஸி டு மேக் அட் ஹோம். இந்தியாவில் தெரிஞ்சது எல்லாமே பட்டர் க்ரீம், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பட்டர் அண்ட் ஐஸ் சுகர். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீமு, அது ஃபேட் கண்டென்ட் ஃப்ரெஷ் க்ரீமு, இல்லைன்னா ஃபேட்லெஸ் ஃப்ரெஷ் க்ரீம், இவ்வளோதான் தெரியும் நமக்கு. ஆர் ராயல் ஐசிங் ஆர் ஃபாண்டன்ட் ஐசிங். பட் இந்த மில்க் க்ரீம் வந்து இட் இஸ் மோர் ஜூசி, மோர் டேஸ்டி. பட்டர் க்ரீம் வந்து நீங்கள் இந்த மில்க் க்ரீம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அந்த ஹார்ட் ஃபார்ம் வராது உங்களுக்கு, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படி இருக்கும். இந்த மில்க் க்ரீம் ரெடி பண்ணிட்டு put it in an airtight container, keep it in the fridge, not deep freezer, keep it in the fridge. It will stay for long, nothing will happen. Thank you, sir. Okay, now nama question and answer session போலாம் sir. Okay. Thank you. Participants, உங்களோட questions இருந்தா chat boxல போடுங்க. So sir will take your questions. And questions வரதுக்கு முன்னாடி, what is the common advice நீங்க வந்து இந்த பேக்கர்ஸ்க்கு and for the chefs and for the recipes நீங்க என்ன தர விரும்புறீங்க சார்? The basic common ideas. பேசிக் காமன் ஐடியா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு எது ஒன்று பண்ணாலும் இன்வால்மெண்டோட பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் நிறைய ஒரிஸ் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கு. when you step into the kitchen, when you step into the இந்த அட்மாஸ்பியருக்கு வந்ததுக்கு அப்புறம் you have to forget everything. You have to concentrate only this. அப்புறம் தான் you can able to give the best out of your உங்களோட எஃபோர்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அந்த பிரச்சனை இருக்கு, பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அல்லது கிச்சனில் அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு வந்தீங்கன்னா you cannot able to succeed. பேசிக்காக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா குக்கிங் இஸ் பெஸ்ட் குக்கிங். ரீசன் பிஹைண்ட் இஸ்ன்னு நம்ம வந்து அவங்க குழந்தைங்கள தான் ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் நினைப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கும் போது யூ வில் கெட் அ பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கணும், நம்ம கஸ்டமருக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ வில் கெட் அ பெஸ்ட் ரிசல்ட் in the product. Thank you, sir. And any some tips for home bakers? Home bakers வந்து என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் வச்சிருக்கீங்க, எது பண்ணாலும் சரி, டோன்ட் மேக் இட் டூ காம்ப்ளிகேட்டட். ஏன்னா எனக்கு அது தெரியும், இது தெரியும், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு வேலைக்கு ஆகாது. ஒரு பர்டிகுலர் ஐட்டம், ஒரு 10 ஐட்டம்ஸ் பண்றீங்கன்னா 10 ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இது நல்லா பண்ணிட்டேன், நாளைக்கு நான் அதை பண்ண போறேன் அப்படின்வாங்க. என்ன ஆகும் அப்படின்னா யூ ஆர் டீவியேட்டிங் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வந்து அதோட கான்சென்ட்ரேஷன் போயிடும். ஹோம் பேக்கர்ஸ் வந்து லாட் ஆஃப் ஹோம் பேக்கர்ஸ் இன்னும் அரௌண்ட் கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனா ஹோம் பேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் நல்லா பண்ணாங்கன்னா, இப்போ என்னோட ஜூனியர் ஒருத்தர் இருந்து ஹோம் பேக்கரா இருக்காரு, அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட நல்ல கூட்டு கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கரெக்டாக எக்ஸாக்டாக 25 ஐட்டம்ஸ் தான் பண்ணுவார். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டார். அதுக்கு மேலே பியாண்ட் த லிமிட் நீங்கள் கேட்டீங்கன்னா சாரி, எனக்கு தெரியும், இப்போ பண்ணக்கூடிய சூழ்நிலை நான் இல்லைன்னு. அப்படி அவரோட சக்ஸஸ் என்னன்னா, பெர் டே இஸ் ஏர்னிங் அரௌண்ட் 20,000 rupees. வீட்டில் உட்காந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், வேறு யாரும் ஹெல்ப்பர் கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து 20,000 rupees ஏர்னிங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னொன்று நிறைய பேர் இருந்தாங்க கற்றுக்குட்டிங்க, நிறைய பேர் ஆரம்பிச்சுட்டு எனக்கு அது தெரியும், இது தெரியும் பண்ண பேக்கரியோட சேர்த்து கன்ஃபெக்ஷன் கொண்டு வந்து பேக்கரி கன்ஃபெக்ஷன் இருக்கட்டும், அது கூட சேர்ந்து நான் அதை கொண்டாடுறேன், இதை கொண்டாடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுலையுமே சக்ஸஸ் ஆகுது. ஹோம் பேக்கர்ஸ் கூட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிளைண்ட் பேசிஸ் தான். உங்கள் கிளைண்ட் பேசிஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்சதை கரெக்டான ஆக்ஷன் கொடுங்க. என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கிளைண்ட் என்ன கேட்குறாங்க, அவங்க அதை கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களால் பண்ண முடியும்னா கூட ப்ளீஸ் அவாய்ட். என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணலாமான்னு பண்ணுவாங்க. ட்ரை பண்ணாமல் போய் இதில் சொதப்பிடுவாங்க, அதில் சொதப்பிடுவாங்க. உங்களோட பெஸ்ட்டை கஸ்டமருக்கு கொடுங்க. ஒரு ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் then you go for next. Thank you, sir. Nice advice. Sir, the next question is, ரெண்டு questionம் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. They want to know about fundamental baking learning book and some books name suggest பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, like in baking confectionery. Baking and confectionery. உங்களுக்கு பேசிக் பார்க்கணும்னா பெஸ்ட் ஆஃப் பேக்கிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, ஆர் இன்டர்நேஷனல் கன்ஃபெக்ஷனரின்னு ஒரு புக் இருக்குது. This is a big huge book. Okay, international confectionery வந்து ஆல் ஓவர் த குளோப் என்ன எது கிடைக்குமோ எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும், ரெசிபிஸ் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் புக்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு, டெக்னிக்கல் நல்லா இருக்கு, ஆனால் அது பேசிக் இல்லை. பேசிக்கை பார்த்தீங்கன்னா பேசிக் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
பெஸ்ட் ஆஃப் பேக்கிங். அதில் பெஸ்ட் ஆஃப் பேக்கிங்ல வந்து கன்ஃபெக்ஷனரி இருக்குது, பேக்கரியும் இருக்குது, குக்கரியும் இருக்குது. கோ ஃபார் அ பெஸ்ட் ஆஃப் பேக்கிங் ஒரு புக் செட் வாங்கிக்கோங்க. இன்டர்நேஷனல் கன்ஃபெக்ஷனரி வாங்கிக்கோங்க. இன்டர்நேஷனல் கன்ஃபெக்ஷனரி இது கூட பெரிய புக்கு, கம்ப்ளீட் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரியோட என்டையர் திங் இஸ் தேர். தேங்க்யூ சார். அப்புறம் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, ஹவு டு மேக் ஃப்ரெஞ்ச் கிரீம். ஃப்ரெஷ் கிரீம் வந்து நம்ம வீட்டில் பண்ண முடியாது, சாரி. ஏன்னா நீங்க வந்து வீட்டில் என்னதான் பண்ணா கூட நீங்க எத்தனை லிட்டர் பால் வாங்குவீங்க, எத்தனை லிட்டர் பால் வாங்கி மில்க் நீங்க ஃப்ரெஷ் கிரீம் அடிப்பீங்க. ஃப்ரெஷ் கிரீம் அடிக்கிறதுக்கு வீட்டில் பண்றது கஷ்டம். ஏன்னா பிகாஸ் நமக்கு கிடைக்கிற ரா மெட்டீரியல் அது மாதிரி, நம்ம கிடைக்கிற சொல்யூஷன் மில்க் வந்து நம்ம வர்ற மில்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபேட் கண்டென்ட் 4% ஆட் பண்றாங்க. அந்த 4% செப்பரேட்டா தான் ஆட் பண்ணிருக்காங்க. மில்க்ல இந்த ஃபேட்டை முதல்ல எடுத்துடுறாங்க. அதனால யூ ஓன்ட் கெட் அ ப்ராப்பர் மில்க். நம்மகிட்ட எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ப்ராப்பர் மில்க் வச்சா தான் நம்ம வந்து க்ரீம் பண்ண முடியும். ப்ராப்பர் மில்க் இல்லாம க்ரீம் பண்ண முடியாது. பெட்டர் யூ கோ ஃபார் அ ரெடிமேட் க்ரீம். Then the milk cream, what is available in market, sir? What all the type of brands and which is best on the market? மில்க் க்ரீம் சொல்றீங்களா? Yes, milk cream. க்ரீம் வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா லோக்கல் தான். இந்த ஃபேட் கண்டென்ட் க்ரீம் வந்து லோக்கல் அவைலபிள். நீல்கிரீஸ்ல போனீங்கன்னா யூ கெட் ஃபேட் க்ரீம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால வந்து நிறைய க்ரீம் அவைலபிலிட்டி இருந்துச்சு. அமுல் க்ரீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இப்போ ஸ்டாண்டர்ட் க்ரீம்னா அமுல் க்ரீம் தான். இந்த லோக்கலா க்ரீம் அவைலபிள் இருக்கு. மெட்ராஸ்ல வந்து லோக்கலா க்ரீம் மில்க் சப்ளையர் கொண்டு கொடுப்பாங்க. இந்த வெண்டர்ஸ் நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. பட் அந்த க்ரீம் என்னன்னா, அந்த க்ரீம் வந்து யூ கேனாட் ஏபிள் டு பீட். ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் க்ரீம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் திருப்பி ஓவர் பீட் பண்ணீங்கன்னா கர்டல் ஆயிடும். ப்ளீஸ் அந்த மாதிரி லோக்கல்ல வாங்குற க்ரீமை அவாய்ட் பண்ணுங்க. கோ ஃபார் அமுல் க்ரீம், கோ ஃபார் சோயா பீன் எக்ஸ்ட்ரா க்ரீம். நிறைய வந்துருக்கு, நிறைய பிராண்ட் இருக்கு. இல்லைன்னா யூரோப் போனீங்கன்னா யூ கெட் அ பவுடர்ட் ஃபார்ம் க்ரீம் இருக்கு. அது வேற ஒன்றும் கிடையாது. அதில் வாட்டர் மெத்தட் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு யூ கேன் பீட் இட். யூ கெட் அ குட் வால்யூம் ஆஃப். ஏன்னா 1:3 கிடைக்கும். இப்போ 1 கிலோ நீங்க க்ரீம் பண்ணீங்கன்னா 3 kilo capacity of cream you get it. Thank you, sir. The next question is, for pizza baking, could you share recipe along with the machine? Along with the machine. Pizza வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா you have to go for a brick oven தான் வாங்கணும். Pizza oven. Pizza oven Italian pizza is the best pizza. அதுக்கு வாங்கணும் அப்படின்னா brick oven தான் வாங்கணும். அது வந்து you have to take for imported one. Indian made இருக்கு, நிறைய oven இருக்கு. But you won't get அந்த consistency உங்களுக்கு கிடைக்காது. Indian oven நிறைய கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா hub of machineries நிறைய இடத்துல இருக்கு. There are lot of branches there. ஆனா அங்க ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இடத்துல இஷ்யூ ஆச்சு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் மேன் பவர் வரும். யூ ஒன்ட் கெட் த ப்ராப்பர் இது கிடைக்காது. பீஸாவுக்கு மொத்தம் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டெம்பரேச்சர் இருக்கணும். அந்த ப்ராப்பர் டெம்பரேச்சர் இருந்தாச்சுன்னா யூ வில் கெட் அ கிறிஸ்பி பேஸு, கிறிஸ்பி இது கிடைக்கும். பீஸாவோட ரெசிபி என்னன்னா, 1 கிலோ மைதா, ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங் மைதா எடுத்துக்கோங்க. 1 கிலோ மைதாவுக்கு 30 கிராம் ஈஸ்ட். தேர் ஆர் சில பேர் வந்து 6 எக் யோக் போடுவாங்க. என்னோட அட்வைஸ் 6 எக் யோக், 6 எக் யோக்கு 150 ml ஆலிவ் ஆயில், ஓகே, அண்ட் lukewarm water, a pinch of sugar, 20 gram salt. Once again நான் சொல்றேன், 1 கிலோ மைதா, 20 gram yeast, okay. I mean said 20 or 30 gram? 20 gram yeast, 20 gram salt, sugar வந்து pinch, ஒரு செஸ்ட் போட்டா போதும். சுகர் ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இது கேட்ட நைஸ் கலரிங் கிடைக்கும், அதெல்லாம் சுகர் போடுறோம். அண்ட் ஆலிவ் ஆயில் வந்து 150 ml. யூ ஹேவ் டு யூஸ் வாட்டர். ஏன்னா ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணணும். ஐஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் lukewarm வாட்டர். lukewarm வாட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷனுக்காக lukewarm வாட்டர். இப்போ 1 கிலோ மைதாவுக்கு ஸ்ட்ராங் ஃப்ளார் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆட் அப் டு 550 ml வாட்டர். உங்களுக்கு வீக் ஃப்ளார் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ஆட் 450 ml தான் வாட்டர் ஆட் பண்ணணும். ஃப்ளாரோட கண்டென்ட் வந்து வீக் ஃப்ளார் போட தயவு செஞ்சு வீக் ஃப்ளார் யூஸ் பண்ணாதீங்க. பீஸாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ளார் யூஸ் பண்ணுங்க. குளுட்டன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்க. lukewarm வாட்டர் ஜஸ்ட் ஒரு கப்பு
எடுத்து ஈஸ்டை ஃபெர்மெண்டேஷன் பண்ண விட்டுக்கோங்க. ஏன் ஈஸ்டை ஃபெர்மெண்டேஷன் பண்ண விடுறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஈஸ்டோட செல்ஃப் லைஃப் போயிருக்கலாம், ஈஸ்டோட நல்ல குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷன் ஆகாது. அதனால தான் 20 கிராம் ஈஸ்ட்டு அந்த கொஞ்சோண்டு பிஞ்சு சுகரை போட்டு அண்ட் டியூகாம் போட்டு ஃபெர்மெண்டேஷன் விட்டுருங்க. அதுக்கப்புறம் 550 அதில் 50 ml அதில் போட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது 500 ml வந்து செமி கோல்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. மைதா 1 கிலோ மைதாவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஈஸ்ட்டை போட்டு அந்த தண்ணியோட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா எவ்வளோ கோல்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலில் போட்டு கவர் பண்ணி வெட் கிளாத் போட்டு கவர் பண்ணி வச்சிருங்க. யூ ஹேவ் டு கீப் த டோ ஃபார் ஃபெர்மெண்டேஷன் ஃபார் மினிமம் ½ an hour. நல்லா ரைஸ் ஆகும். திருப்பி டேப் பண்ணுங்க. நல்லா டேப் பண்ணிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி திருப்பி கவர் பண்ணுங்க. திருப்பி ஃபெர்மெண்டேஷன் ஆகட்டும். திருப்பி டேப் பண்ணுங்க. திருப்பி கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ரோல் it as thin as possible. You bake it. இது தின் கிரஸ்ட். இந்த தின் கிரஸ்ட் பீஸாவுக்கு வந்து நீங்க சப்போஸ் இவ்வளோ திக்னஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ திக்னஸ் போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 300 டிகிரி சென்டிகிரேட் பீஸா பேஸ் பேக் பண்ணிட்டு அதோட டாப்பிங், ஸோ வாட் எவர் டாப்பிங் யூ வாண்ட், டொமேட்டோ கன்கஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு என்னென்ன டாப்பிங் போடுறீங்க டாப்பிங் போட்டுக்கோங்க. போட்டு சீஸ் வந்து யூ ஹேவ் டு யூஸ் மொசரெல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணணும். மொசரெல்லா சீஸோட கொஞ்சோண்டு பார்மசான் சீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. யூ வில் கெட் a nice flavor, nice aroma, nice taste. அந்த 150 ml ஆலிவ் ஆயில் போட சொன்னா அந்த ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ணணும். ஆலிவ் ஆயிலோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி டோ ஒட்டிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை பட்டர் போட்டேன்னா, ஐம் சாரி, பட்டர் போட்டீங்கன்னா பீஸா யூ won't get நெட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. சில பேர் ஆயில் போடுறாங்க, தயவு செஞ்சு ஆயில் போடாதுங்க. ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட். ஆலிவ் ஆயில் போட்டால் தான் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். டோ ரெடி ஆச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நல்லா டோ மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஆஸ் தின் அஸ் பாசிபிள் நீங்க இழுத்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி நல்ல யூஸ் அவுட் ஆகும். கிராக் ஆகாம யூஸ் அவுட் ஆகும். அப்படின்னா அந்த டோ இஸ் ரெடிங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரியா மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. மிக்ஸ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க, சும்மா நீட் பண்ணிட்டு கவர் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் ரிசல்ட் கிடைக்குமா, ரிசல்ட் கிடைக்காது. நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா நீட் பண்ணணும். 2 கையும் யூஸ் பண்ணி நல்லா நீட் பண்ணிட்டு சில டோ மிஷின் யூஸ் பண்ணலாம். 1 கிலோ வந்து கையில பண்ணீங்கன்னா தட் இஸ் பெஸ்ட் பீஸா யூ கெட். நல்லா பாருங்க, நீங்க ஒரிஜினல் இட்டாலியன் பீஸா கையில தான் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். சார் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. he needs to know about the machinery. அப்புறம் எங்க வந்து குட் பேக்கரி மெஷின்ஸ் வித் ரீசனபிள் காஸ்ட் கிடைக்கும். இப்ப நீங்க இந்த இட்டாலியன் மிஷினரி சொன்னீங்க இல்லைங்களா, நான் கொஞ்சம் இந்த மாதிரி பேசினப்போ வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து இட்டாலியன் மெஷினரிஸ் வந்து ஃபாரின் மெஷினரிஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, காஸ்ட் வைஸ் வந்து இட்ஸ் நாட் அஃபோர்டபுள் அவ்வளோ ஈஸியா, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்படிங்கிறப்போ ஸோ வேர் கேன் த பேக்கர்ஸ் கெட் குட் மெஷினரிஸ் அட் த அஃபோர்டபுள் காஸ்ட்? இங்க லோக்கல் கோயம்புத்தூர்ல there are a lot of bakery equipments company இருக்குது. whom I know, Emerald equipments and Pioneer equipments, Prime equipments. வேறு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து லோக்கலில் கோயம்புத்தூர்லேயே அவைலபிள் இருக்கு. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. யூ கெட் லாட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் பேக்கரி எக்யூப்மெண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர்னு போட்டிங்கன்னா there are so many companies இருக்கா. அதில் உங்களுக்கு யூ ஹாவ் டு ஸ்பீக் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த வெண்டர். பேசுங்க, அவங்களோட கொட்டேஷன் கேளுங்க, அதோட ஃபீச்சர் பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க. ஏன்னா பிகாஸ் இப்போ யூரோப்பில் கிடைக்கிற மிஷினுக்கு ஈக்குவலாக நம்ம ஆளுங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒன்லி திங் இஸ் என்னன்னா அந்த கன்சிஸ்டன்சி அந்த லுக்கு கிடைக்காது. தட் இஸ் ஒன்லி திங். பட் ரா மெட்டீரியல் வந்து எல்லா ரா மெட்டீரியலும் இந்த இம்போர்ட் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. சிலருக்கு வந்து மும்பைலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பட் அவுட்புட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நெட் ரிசல்ட் பெஸ்ட் ரிசல்ட் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இந்த மிஷின் வாங்கி போட்டீங்க ஒரு 3 to 4 years உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் போகிறதுக்கு கோ ஃபார் இம்போர்ட்டட் ஒன். ஸ்மால் ஸ்கேல் பண்றேன், இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கோ ஃபார் இந்தியன் மேக் ஆல்சோ இஸ் ஈக்குவலி குட். பட் ஐம் நாட் சேயிங் டோன்ட் பை இட்னு. இப்போ நீங்க பேசிக்கா நீங்க ஆரம்பிக்கிறீங்க வாங்குறீங்க அப்படின்னு இந்தியன் மேக் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்குது, நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சார் அண்ட் a question is there. He wants to practice and try vegetarian based baking and pastry, eggless. He wants to know where can he start and how to learn. He wants some reference also regarding that.
பேகன் மாதிரி கேக்குறீங்களா ஒன்லி எக்? இல்ல, அவரோட क्वेश्चन வந்து வெஜிடேரியன் பேஸ்ட் பேக்கிங் பேஸ்ட்ரி தான். Vegetarian, you can make a cake with the vegetarian, you can make bread with vegetarian, rolls with vegetarian, bun with vegetarian, everything you can make it with vegetarian. Only thing is bakery porthamatla only egg is involved. Cake porthamatla egg is involved. You have to omit the egg and instead of baby you have to use something else. Something else na you can add milk, maybe you can add milk. I mean உங்களுக்கு வந்து எக்ல ஸ்பாஞ்சி வைக்கும்போது ரெடிமேட் மிக்சர் கிடைக்கும். ரெடிமேட் மிக்சர் வேண்டாம், அஃபோர்டபுள் பிரைஸ் இல்லை அப்படின்னா யூ கோ ஃபார் மெடிரா கேக் டைப். மெடிரா கேக்ல வந்து யூ கேன் அவாய்ட் எக். யூ கேன் மேக் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மைதா, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பட்டர். அதுக்கு யூ கேன் ஆட் சப்ஸ்டன்ஸ். எக்குக்கு பதில் யூ கேன் ஆட் மில்க். ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு ஒன்லி திங் இஸ் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணும். பேக்கிங் பவுடர் 30 கிராம் பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஏன்னா எக்ல ஸ்பாஞ்சி வந்து சாஃப்டா இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பட் இட் வில் பி சாலிட், நத்திங் இல்லை. அதே மாதிரி பிரெட் யூஸ் பண்ணலாம். எந்த பிரெட் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க எங்க கத்துக்கணும்னு நீங்க கேக்குறீங்க. கத்துக்கணும் அப்படின்னா நீங்க ஐ திங்க் வெரி சூன் ஐம் கமிங் அப் வித் எக்லெஸ். என்னோட என்னோட ஷோ வரும், நான் உங்களுக்கு நான் என்னோட லிங்க் அனுப்புறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த மில்க் கிரீம் ரெசிபி வந்து திரும்பி ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பால், மில்க். And also she wants to know, I mean he wants to know frosting க்கு அந்த milk cream யூஸ் பண்ணலாமா? How to make the milk cream? Frosting க்கு அந்த milk cream யூஸ் பண்ணலாமா? ரெசிபி, மில்க் கிரீமோட ரெசிபியை நோட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பால். If you are adding egg na 8 egg yolk. If you are 8 egg yolk and 100 gram corn flour. If you are making chocolate milk cream na 300 gram sugar. If you are making plain milk cream na you have to add 250 gram sugar, a dash of vanilla essence or vanilla powder. If you are making chocolate milk cream appadina 100 gram corn flour, 25 gram cocoa powder, 8 egg yolk and 1 liter paal, 300 gram sugar. Plain milk cream ku 250 gram, chocolate ku 300 gram sugar. Okay, a drop of vanilla essence. If you don't want egg abdina, 1 liter paal, 125 gram corn flour and milk, plain milk cream ku 250 gram sugar, then pinch of vanilla essence or vanilla powder. If you are making chocolate milk cream without egg abdina, 1 liter paal, 125 gram corn flour, 25 gram cocoa powder, then 300 gram sugar, vanilla powder or vanilla essence. இதுக்கு நீங்க ஈக்குவல் வால்யூம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மில்க் கிரீமோட வால்யூம் ஈக்குவலா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் அன்சால்டட் பட்டர். அன்சால்டட் பட்டர் கொஞ்சம் செமி சாலடா இருக்கட்டும், அதை நல்லா பீட் மிக்சியில போட்டு, மிக்சியில இல்லை ஹேண்ட் பிளண்டர்ல போட்டு நல்லா பிளண்ட் பண்ணுங்க. நைஸ் அண்ட் க்ரீமியா வரும். அதுல இந்த கஸ்டர்ட் மிக்சர் கோல்டான மில்க் ரெடி பண்ணிட்டு, மில்க் கிரீம் ரெடி பண்ணிட்டு, மில்க் கிரீம் எப்படி ரெடி பண்ணணும்னா 1 லிட்டர் மில்க் பாயில் பண்ணுங்க. அண்ட் கார்ன்ஃபிளவர், எக் யோக்கு ரெண்டையும் வாட்டர்ல ஊற்றி லைட்டை டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. மில்க் ரெடி ஆனதுக்கு அப்புறம் add 250 gram sugar. If you're making chocolate milk cream na chocolate powder, cocoa powder, corn flour, egg yolk. Egg வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா எக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அது மாதிரி corn flour கொஞ்சம் 25 gram இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மில்க் பாயில் ஆனதுக்கு சுகர் ஆட் பண்ணுங்க. அந்த எக் யோக்கு, corn flour, cocoa powder அல்லனா எக் யோக்கு, corn flour அப்படி இல்லை அப்படின்னா corn flour and cocoa powder, no egg. அதை டைல்யூட் பண்ணிட்டு இந்த மில்க் ரெடி ஆகி சுகர் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை போர் பண்ணி கஸ்டர்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு, ஒன்ஸ் இப்போ இட் இஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கேஸ் விட்டு எடுத்துருங்க, ரேஞ்ச் விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில், நாட் ஃப்ரீசர், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் அந்த மில்கை ஹேண்ட் பிளண்டர் நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுக்கோங்க. இந்த கஸ்டர்டை, இந்த மில்க் க்ரீமை போட்டு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட்டினீங்க அப்படின்னா வில் கெட் அ வால்யூம். நல்லா திக்காக கிடைக்கும், வால்யூமாக கிடைக்கும், ஃப்ளஃபியாக கிடைக்கும்.
நீங்க அந்த அந்த ஹேண்ட் பிளண்டரை போட்டு எடுத்தீங்கன்னா ஓரளவு ஸ்ட்ரெயிட்டா நிற்கும். தட் இஸ் த cream is ready. அது யூ கேன் ஸ்டோர் இட் இன் ஏர்டைட் கண்டெய்னர். நல்லா ஞாபகம் ஏன் ஏர்டைட் கண்டெய்னர் சொல்றேன் அப்படின்னா, இஃப் யூ கீப் இன் இந்த ஃப்ரீசர், எந்த பொருளுமே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது ஷட் டவுன் ஆகும். திருப்பி அந்த டெம்பரேச்சர் லோ ஆனதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் தான் நீங்க ஓப்பனாக வச்சிருந்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபார்மேஷன் இருக்கும். வாட்டர் ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த க்ரீமோட மாய்ச்சர் கண்டென்ட் வந்து இட் வில் பிகம் லூஸ் ஆயிடும். இந்த க்ரீம் வந்து லூஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் ஆட் ஆயிடுது. உங்களுக்கு வந்து அது இன்னொன்று, அந்த மாதிரி க்ரீமை ரொம்ப நேரம் நீங்க உள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வெளில வச்சுட்டு சப்போஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, கொஞ்சம் வால்யூம் விட்டு திருப்பி உள்ள வச்சீங்கன்னா ஃபங்கஸ் ஆயிடும். ரீசன் பிகைண்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்டர். அதனாலதான் ஏர்டைட் கண்டெய்னர் வைக்கணும் அப்படின்றேன். சப்போஸ் இப்போ இந்த மில்க் கிரீம் 1 லிட்டர் கிரீம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு நாளைக்கு தேவை 300 கிராம் அப்படின்னா கீப் இட் இன் 4 கண்டெய்னர்ஸ். ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, அது காலி பண்ணி தூக்கி போட்டுருங்க. 2வது கண்டெய்னர் எடுங்க, தூக்கி போடுங்க. யூ கேன் கீப் இட் ஃபார் 1 வீக், நத்திங் வில் ஹேப்பன். ஆனா மொத்தமா வால்யூம் வச்சுட்டு நீங்க டெய்லி எடுத்து உள்ள வச்சீங்கன்னா டெம்பரேச்சர் வில் வேரி, இட் வில் கெட் ஸ்பாயில். இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு சொல்லும் போது தெரியாது, பட் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன். Thank you for the wonderful sharing, sir. And one more question. Is Chennai suitable for working with chocolate, specifically chocolate bonbons? No problem. Compound chocolate. I worked in, I'm 84ல லிக்கர் சாக்லேட் பண்ணது சென்னையில தான். ஒன்லி திங் இஸ் சாக்லேட் பண்ணும்போது ஏசி ரூம் இருந்தால் கொஞ்சம் பெட்டரா. ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து ஹாட், அந்த ஏன்னா ஹியூமிடிட்டி ஜாஸ்தி, இல்லை கொஞ்சம் சூடு ஜாஸ்தி. ஆனா எல்லாத்துக்கும் மேல அந்த சாக்லேட் மெல்ட் பண்றீங்க தெரியுமா, அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ என்னோட சாக்லேட் ஷோ, என்னோட விளம்பரம் தேடுறதுக்காக நான் சொல்லலை. என்னோட சாக்லேட் ஷோ வந்து தமிழ் ஹிந்து தமிழ் திசை தமிழ் திசையில 16, 17, 18 3 நாள் 6 to 7 ப்ரோக்ராம் பண்றேன், லைவ் டெமோ பண்றேன். there are 10 desserts, one of my best desserts நான் வந்து அதில் டிஸ்பிளே பண்றேன். ப்ராக்டிக்கல் உங்களுக்கு எப்படி பண்றேன், என்னென்ன பண்ணேன், எப்படி சாக்லேட் மெல்ட் பண்றேன், என்ன பண்றேன், எல்லாம் கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சரும் பார்த்து சொல்றேன். என்னன்னா ஹவு யூ ஆர் மேக்கிங் த சாக்லேட். ஏன்னா சாக்லேட் வந்து நீங்க சொல்ற மாதிரி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுக்கணும். தயவு செஞ்சு சாக்லேட் மெல்ட் பண்றதுக்கு மைக்ரோவன் யூஸ் பண்றாதீங்க. ஏன்னா மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், எனி பேக்கரி ப்ராடக்ட் நெவர் எவர் கோ ஃபார் அ மைக்ரோவன். மைக்ரோவனோட ஒரு அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் என்னன்னா, மைக்ரோவனை போட்டால் சீக்கிரம் மெல்ட் ஆயிடும். ஓகே, எவ்ரிபடி நோஸ். ஆனா மைக்ரோவன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மைக்ரோவனோட ஒரு இது என்னன்னா இன்சைட் டு அவுட் சைட்னா சப்போஸ் நீங்க சாக்லேட் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு பார் வாங்குறீங்க, மெல்ட் பண்றீங்க அப்படின்னா, சாக்லேட் பார்ல உள்ள இருந்து தான் அந்த ஹீட்டு ஃபர்ஸ்ட் உள்ள அட்டாக் பண்றது, உள்ள ஹீட்டு தான். எந்த ஒரு பொருளுக்குமே அந்த மாய்ச்சர் கண்டென்ட் இருந்தால் தான் அந்த யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட். அந்த மாய்ச்சர் கண்டென்ட் போயிடுச்சு அப்படின்னா தட்ஸ் இட், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க சாக்லேட்டை ஒரு 2 நிமிஷம் மைக்ரோவன்ல போட்டு நல்லா சுட கொதிக்க வெளில வரும். ஒரு அரை மணி நேரம் அந்த சாக்லேட் வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க கல் மாதிரி ஆயிடும். ஒரு பிரெட் ஆர் ஒரு பன்னு எடுத்து மைக்ரோவன்ல 2 மினிட்ஸ் போடுங்க. போட்டுட்டு நீங்க சூடா இருக்குமா நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க, போற மாதிரி ஆயிடும், பிகம் ட்ரை. ஏன்னா அந்த மாய்ச்சர் கண்டென்ட் எல்லாம் போயிடுச்சு. நீங்க பண்ணோ, கேக்கோ, பேஸ்ட்ரியோ எது சாப்பிட்டாலும் அந்த மாய்ச்சர் கண்டென்ட் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஜூஸியா இருக்கும். இந்த மாய்ச்சர் கண்டென்ட் போயிடுச்சு அப்படின்னா யூ ஆர் ஈட்டிங் எ டெட் ஒன். ப்ளீஸ் அவாய்ட். சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது நெவர் எவர் யூஸ் மைக்ரோவேவ். யூ ஹாவ் டு டபுள் பாயில். பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி சூடானதுக்கு அப்புறம் சிம்மர்ல தான் இருக்கணும், தண்ணி பாயில் ஆகக்கூடாது. அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தை வச்சு சாக்லேட்டை கட் பண்ணி போட்டு ஸ்டேர் பண்ணிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு அப்படி ஸ்டேர் பண்ணும்போது உள்ள இருந்து தண்ணி ஒரு டிராப் உள்ள விழுந்தா கூட சாக்லேட் நல்லா வராது, கேர்ல் ஆயிரும், ஹார்ட் ஆயிரும். சாக்லேட்டுக்கும் வாட்டருக்கும் ரொம்ப ராசி. அது மாதிரி there's a dedicated work behind good chocolate. நாங்க ஈஸியா சாக்லேட் சாப்பிட்டுறோம். Thank you sir. And one need a recipe for good multigrain bread. மல்டிகிரெயின் பிரெட். இப்போ ஒரு கிலோ நீங்க மைதா காம்பவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, மல்டிகிரெயின் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நாங்க மல்டிகிரெயின் போட்டாச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிகிரெயின் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க.
பண்ணலாம். ஆனால் பிகம் வெரி ஹார்ட், நல்லா இருக்காது. ஏன்னா அது யூரோப்பில் ஜெர்மன் பிரெட்னு சொல்லுவாங்க, இருக்கிற டஃபஸ்ட் ஒன்று ஜெர்மன் பிரெட் தான். நீங்கள் வந்து பெரிய ஷார் நைஃப் வச்சு தான் கட் பண்ணுவாங்க, கட் பண்ணி சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ஓகே, அவங்க கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஓகே. நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வந்து இப்போ ஒரு கிலோ நீங்க மைதாவே ஆட் பண்ண வேண்டாம். மைதா இஸ், உங்களுக்கு எவ்ரிபடி நோஸ் மைதா இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். யூ கேன் யூஸ் ஆட்டா. ஆட்டா ஏன் யூஸ் பண்ண சொல்றேன், மைதா ஆட்டா யூஸ் பண்ணி நீங்க சப்போஸ் ஒரு 800 கிராம் நீங்க ஆட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் தான் மல்டிகிரெயின் யூஸ் பண்ணுங்க. மல்டிகிரெயின் whatever grain you want you can add it. அதுக்கு வந்து ஈஸ்ட் காம்பவுண்ட் 20 கிராம்ஸ் தான். ஃபார் பேசிக்கா எந்த ப்ராடக்ட்டுக்குமே ஈஸ்ட் காம்பவுண்ட் 20 கிராம் இருந்தால் போதும். சால்ட் 20 கிராம் தான் இருந்தால் போதும் ஒரு கிலோ காம்பவுண்ட். அண்ட் யூஸ் டு ட்ரை டு யூஸ் அ ஃப்ரெஷ் ஈஸ்ட் ஆர் ட்ரை ஈஸ்ட், ரெண்டுமே யூஸ் பண்ணுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிள் சுகர் ஆட் பண்ணுங்க, ஏன்னா ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷனுக்காக சுகர் ஆட் பண்ண நல்லா இருக்கும். ஈஸ்ட் லைவா இருக்கா நல்லா இருக்கா இல்லையா தெரியறதுக்கு ஒரே ஒரு இண்டியூஷன் என்னன்னா சுகர் தான். சுகர் போட்டீங்கன்னா ஈஸ்ட் வந்து அப்படியே ஃபார்மேஷன் வர ஆரம்பிக்கும். 800 கிராம் ஆட்டா பிளஸ் 200 கிராம் any component you can use. You can use whole wheat, broken wheat, you can use oats use பண்ணலாம், you can use any grain you can use. ஓகே, பவுடர் ஃபார்ம்ல யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கிரைன் ஃபார்ம் அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து வாட்டர், நீங்கள் ஆட்டா யூஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும். மைதாக்கு வந்து வாட்டர் இட் வில் டேக் மோர் வாட்டர், ஏன்னா அது குளூட்டன் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக வரும் நீட் பண்ண. பட் ஆட்டா யூஸ் பண்ணும்போது ஜாஸ்தி நீட் பண்ண முடியாது, பிகாஸ் குளூட்டன் கணக்கு கிடையாது. குளூட்டன் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டீன். ஓகே, அண்ட் அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓரளவு டோ ஃபார்மேஷன் நல்ல ஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, மைதாக்கு வந்து 550 ml வாட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து 400 ml ஆட் பண்ணுங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 300 ml வாட்டர் ஆட் பண்ணுங்க, 100 ml மில்க் ஆட் பண்ணுங்க. ஸோ யூ கேன் என்ஹான்ஸ் த பிரெட்டோட ஃப்ளேவர், பிரெட்டோட டெக்ஸ்சர். நல்லா ரெடி பண்ணிட்டு ஒரு ஃபெர்மெண்டேஷன் விட்டுக்கோங்க. ஒரு 30 to 40 minutes ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறப்ப திருப்பி டாப்பிங்க. ஏன் ஃபெர்மெண்டேஷன் விடுறேன் அப்படின்னா, வெதர் ஈஸ்ட் இஸ் ஒர்க்கிங் தேர், வெதர் சால்ட் கண்டென்ட் இஸ் தேர், வெதர் எவ்ரி திங் இஸ் தேர் இந்த ப்ராடக்ட். இதுக்கு எவ்வளோ பட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சில பேர் பட்டரே ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் ஒரு 50 to 70 கிராம் பட்டர் ஆட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இட் என்ஹான்ஸ் அ ஃப்ளேவர். யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி பட்டர், நோ மார்ஜரின். பட்டர் இஸ் குட் ஃபார் ஹெல்த். Margarine I won't recommend. Okay, you have to use only butter. 50 to 70 gram butter, 20 gram salt, 20 gram yeast, 800 gram atta, 200 gram multigrain. இதெல்லாம் டாப் பண்ணிட்டு தென் போட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு you can put it whichever desired shape என்ன வேணுமோ போட்டுட்டு you have to bake it in 180 degrees centigrade, 180 to 200 degrees centigrade. இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணும்போது you have to preheat the oven. Preheat the oven அப்படின்னா, நீங்கள் இப்போ ப்ராடக்ட் பண்ண போறீங்கன்னா இல் டேக் மினிமம் 1 hour. அந்த 1 ஹவருக்கு முன்னாடி அவன் வந்து ஹீட்டாக இருக்கணும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஒன்ஸ் ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு பிரெட்டும் நீங்கள் பிரெட் மோல்டில் போடுறீங்க அப்படின்னா 3/4 ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் போகும். 3/4 ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் போகும். அல்லது பிரெட் நீங்கள் மோல்டு போடும்போது இப்படி தான் வரும். அப்போ அந்த லிட்டு போடும்போது இந்த லிட்டு டச் ஆச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் இட் இஸ் ரெடி. இந்த மாதிரி இந்த ஆட்டா மாத்திரம் போட்டு மல்டிகிரெயின் போடும்போது அந்த பிரெட் மோல்டு எடுத்து குழந்தை வைக்கிற மாதிரி தான் உள்ள அவன்ல வைக்கணும். ரொம்ப டேப் பண்ணீங்கன்னா, பிகாஸ் இதுல குளூட்டன் கண்டென்ட் கிடையாது, கீழே இறங்கிடும். ஓகே, அந்த ஸ்மூத்தா உள்ள வச்சுட்டு 200 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும்போது உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா மினிமம் 30 to 40 minutes depends upon your oven. Take care. Thank you, sir. Sir, and one question is there. Which oven is the best for cakes and cupcakes? Either the gas oven or the electric oven? I didn't get it. Cupcakes and normal cakes, எந்த oven best? Gas oven or electric oven? See, gas oven is also equally good. Nothing wrong with the gas oven. நீங்க என்ன டெம்பரேச்சர் செட் பண்றீங்க பொறுத்து இருக்குது. ஏன்னா உங்களோட அவனோட கண்டிஷன் எனக்கு தெரியாது. உங்களோட அவனோட கண்டிஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா under in a few times you might fail பண்ணும்போது don't worry. அப்பதான் you will get to know that உங்களோட அவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களோட எக்யூப்மெண்ட் பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் you will get a net result, you will get a better result. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு if I see the person, if I see the oven அப்படின்னா I can tell you it is good, you can go ahead அப்படின்னு.
உங்கள் நியூ பிகினர்ஸ் உங்களுக்கு வீட்டில் கற்றுக்கிட்டு வரீங்க அப்படின்னா இப்பவும் தவறாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சமயம் நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு சமயம் ரொம்ப நல்லா வேலை செய்யுது, ஒரு சமயம் வேலை செய்யல அப்படிங்குவீங்க. நாட் ரைட். நீங்க வந்து ப்ராப்பராக தான் ப்ரீ ஹீட் பண்ணலன்னு அர்த்தம். ப்ரீ ஹீட் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ப்ரீ ஹீட் பண்ணாச்சுன்னா 200 டிகிரி சென்டிகிரேட் அந்த அவன் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா, இஃப் யூ புட் த ப்ராடக்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் ஓவனே ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா பவர் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு. டோன்ட் டூ தட். அப்படி பண்ணீங்கன்னா இவங்க கெட்ட ரிசல்ட் என்ன ஆகும்? நீங்க ப்ராடக்ட் பிரெட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் ஓவன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க 5 மினிட்ஸ்ல ஓவன் ரெடியான்னு சொல்வீங்க. நீங்க உள்ள போட்டு பிரெட்டை போட்டீங்கன்னா 5 மினிட்ஸ்ல அந்த பிரெட் வந்து இந்த ஹீட்டுக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிடும். ஓவர்ஃப்ளோ ஆகி லிட்டு வந்து வெளில வந்துடும். அப்புறம் யூ ஒன்ட் கெட் நெட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க அவனை குறை சொல்வீங்க, உங்களை குறை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா you are not ready to keep the bread there. Thank you, sir. The next question is, it needs a sponge cake recipe. Sponge cake? Recipe. Sponge cake recipe. Sponge cake recipe வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்றத பொறுத்து இருக்கு. பேசிக் ஸ்பாஞ்ச் ரெசிபி அப்படின்னா ஸ்மால் வால்யூம் நான் சொல்றேன். ஓகே, இப்போ 125 கிராம் மைதா, 125 கிராம் சுகர், ஓகே, and 15 ml oil, 10 ml water, and 15 gram of gel, cake gel. Okay, cake gel போடுறதுனால பேக்கிங் பவுடர் தேவையில்லை. கேக் ஜெல் 15 கிராம் கேக் ஜெல் அண்ட் வெனிலா எசன்ஸ் few drops. ஃபர்ஸ்ட் எக்கை பீட் பண்ணுங்க. எக் நான் சொல்லலை, எக் வந்து 5 eggs ஆட் பண்ணிக்கோங்க. 5 eggs நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்ஸு கூட இந்த ஜெல்லு கேக் ஜெல்லு கேக் ஜெல்லு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேக் ஜெல்லு யூஸ் பண்ணும்போது கேக் ஜெல்லு நல்லா பைண்ட் ஆயிடணும் அலாங் வித் எக் பீட்டரில் போட்டு எக்கு நல்லா பீட் பண்ணுங்க. அப்புறம் கேக் ஜெல்லு போடுங்க. நல்ல பீட் ஆகி கொஞ்சம் ஃப்ளஃபி ஆனதுக்கப்புறம் ஆட் சுகர், 125 கிராம் சுகர் நல்லா ஃப்ளஃபி ஆனதுக்கப்புறம் ஆட் மைதா. ஓகே, தென் ஆயில், வாட்டர், தென் வெனிலா எசன்ஸ். இந்த மைதா ஆட் பண்ணும்போது லாஸ்டாக இருக்கும். அப்புறம் டீமோல் பண்ணி மோல்டில் போட்டு ரெடி டு குக். ஏன்னா இதுக்கு வந்து 150 to 175 டிகிரி ப்ரீ ஹீட் ஓவன் ரெடியாக இருக்கும். மோல்டு எடுத்துக்கோங்க. மோல்டில் கிரீஸ் பண்ணிட்டு பட்டர் பேப்பர் போட்டு இந்த ஸ்பாஞ்ச் மிக்சரை போட்டு பேக் பண்ணிடுங்க. Thank you, sir. And sir, I just want to know, have you ever developed or improved your own recipe? I didn't get you. உங்களோட ஓன் ரெசிபியை have you ever developed or improved? நான் வந்து கடல் மாதிரி நானே சொல்லக்கூடாது. I used to do a lot and lot. என்ன சொன்னேன், 81ல ஆரம்பிச்சேன். 81ல பேசிக் பேக்கர். 83ல இருந்து I started creating. சார்ஜ் கோரமண்டல ஃபர்ஸ்ட் ஒரு டெசர்ட் லாடிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனதே நான் தான். பெவிலியன் இப்பவும் இருக்கு. பெவிலியன் the buffet restaurant come poolside. ஃபர்ஸ்ட் நாங்க தான் எவ்ரி டே ஐ யூஸ் டு கிரியேட் 8 நியூ டிசர்ட்ஸ் எவ்ரி டே. அதில் ஒரு 3 டெசர்ட் மாத்திரம் காமன் இருக்கும். பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கும், க்ரீம் கேரமல் இருக்கும், அண்ட் இன்னொரு பேஸ்ட்ரீஸ் இருக்கும். 3 தான் காமன். மற்ற எவ்ரி டே ஐ ஹவ் டு கிரியேட் 5 டிசர்ட்ஸ் எவ்ரி டே. இட் இஸ் நாட் 1 day 2 day 365 day into 4 years I have created every day a new recipe. அது தாஜ் கோரமண்டல் இல்லை. பட் நீங்க கோயம்புத்தூர் ரெசிடென்சி வந்ததுக்கு அப்புறம் after I took over bakery, after took over executive chef, I used to create minimum 4 to 5 items. Not only in bakery and confectionery, I used to create in Indian, South Indian, continental, and Western. You name it, everything. Great, sir. Great, very great. It is never ending. Never ending. Even today also, I'm creating, sir. Thank you. And sir, a question. Millet cookie recipe. இப்ப நிறைய பேர் வந்து அந்த சிறுதானியம் மில்லட்ஸ் இதுல எல்லாம் பண்றாங்க. பட் நான் பேசுற வரைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க அதுல பண்றப்ப வந்து இந்த டெக்ஸ்சர் இந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் வரமாட்டேங்குது. ஏன்னா பிகாஸ் நீங்க மைதால பண்றதுக்கும் அதான் சொன்னேன். பிரெட்டுக்கும் சொன்னேன். பிரெட்டை நீங்க ஓவன்ல பேக் பண்ண போகும்போது
ஆட்டா போட்டீங்க அப்படின்னு யூ ஹாவ் டு கீப் இட் ப்ரீ ஹீட்டட் அவன் இருக்கணும், அவனோட டெம்பரேச்சர் பக்காவாக இருக்கணும், அப்புறம் தான் உள்ள வைக்க முடியும். இல்லைன்னா யூ ஒன்ட் கெட் நெட் ரிஸ்க். நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது, நீங்கள் மில்லட் பிஸ்கட் குக்கீஸ் பண்ணும்போது, நீங்கள் ஆர்டினரி குக்கீஸ் பண்ணோட கிரன்ச்சினஸ் கிறிஸ்பினஸ் இதில் கிடைக்காது. காரணம் இதில் குளூட்டன் கண்டென்ட் கிடையாது. மில்லட்ல வந்து குளூட்டன் கண்டென்ட் கிடையாது. அந்த பைண்டிங் குளூட்டன் கண்டென்ட் இஸ் நத்திங் பட் இட் வில் பைண்ட் த ரா மெட்டீரியல்ஸ். அந்த பைண்டிங் கிடைக்கும். நீங்க மில்லட் யூஸ் பண்ணும்போது பைண்டிங் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்ட் ரொம்ப நீட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் நீட் வெரி ஹார்ட். இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். ஏன்னா சில மில்லட் வந்து இட் டேக் லிட்டில் பிட் மோர் வாட்டர். சில மில்லட் வந்து இட் வில் ரெடியூஸ் த வாட்டர். இதுக்கு யூ ஹாவ் டு ஆட் லிட்டில் பிட் ஆஃப் மில்க் ஆர் லிட்டில் பிட் ஆஃப் எக் டு பைண்டிங். அதனால நல்லா கிடைக்குமா அப்படின்னா மேபி ஒரு 50% I can give you guarantee, not 100%. ஏன்னா மைதா போடும்போது இருக்கிற வால்யூம் நல்லா பாருங்க. பிரிட்டானியா குக்கீஸ், ஈவன் எனி பார்லி குக்கீஸ் எல்லாத்தையும் they used to add only மைதா. Very rarely they used to go for a millet cookies. அந்த millet cookies பாருங்க, அதுலயும் மைதா இருக்கும். They may say 100% millet, but it will be there. ஸோ மைதா இல்லாம there is no அந்த கண்டென்ட் அந்த டெக்ஸ்சரும் கிடைக்காது அப்படிங்கிறது ஆணித்தரமா சொல்றீங்க இல்லையா? ஆணித்தரமான்னு சொல்லல. அதான் அந்த நீங்க அதே வால்யூம் கிடைக்கணும்னு நினைச்சா கிடைக்காதுன்னு சொல்றேன். ஓகே சார், ஓகே, ஐ காட் இட். மேக் இட். உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். நீங்க 2 குக்கீஸ் வச்சிருக்கீங்க, இப்போ மைதாவோட குக்கீஸ் வச்சிருக்கீங்க, மில்லட்டோட குக்கீஸ், இதை சாப்பிட்டு இது மாதிரி இது இல்லைன்னா கண்டிப்பா இருக்காது. நம்மளோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா கம்பேர் பண்ணுவோம். இது மாதிரி இது இல்லைன்னு சொல்லுவோம். அது ஏன் இல்லை அப்படிங்கிறது யூ ஹேவ் டு சீ த ரா மெட்டீரியல். என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறது முதல்ல பொறுத்து தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி நீங்க இங்க கிடைக்கணும்னு நினைச்சு கிடைக்காது. அது மாதிரி இதை மாதிரி இங்க கிடைக்கணும்னு இங்க கிடைக்காது. தேங்க்யூ சார். அதுக்கு நீங்க சிலவரும் சொல்லுவாங்க ஃப்ளார் இம்ப்ரூவர் யூஸ் பண்ணுங்க. ஐ won't suggest that. ஏன்னா because that is a chemical. You go for chemical. Sir, and which is best, either the vanilla extract or vanilla pods, vanilla powder, எது பெஸ்ட், எந்த பிராண்ட் பெஸ்ட்? இப்போ வந்து வெனிலா வந்து இட் இஸ் காமன் மா. இப்போ எவ்ரிபடி யூ கெட் இட். எல்லா பிராண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. தேர் இஸ் நோ டீவியேஷன். இப்போ இது பெஸ்ட் அது பெஸ்ட் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் ட்ரைட் எவ்ரி திங். ஏன்னா ஐ யூஸ் டு கெட் லாட் ஆஃப் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த சப்ளையர். பட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கு. ஏன்னா ஐ யூஸ் டு நான் ப்ராடக்ட் பார்த்து நான் சொல்லுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. Wonderful experience, sir. So there's a question. Sponge cake-க்கு பால் சேர்க்க தேவையில்லையா? பாலா? ஆமா, milk, yes. No need, no need. Okay. And this is a question for you. அதாவது one minute, sir. The question வச்சது. Describe your most challenging baking project. Each and every day is a nightmare for us. ஏன்னா பிகாஸ் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கிறிஸ்மஸ் டைம்னா எங்களுக்கு கிறிஸ்மஸ் டைம் ரொம்ப சேலஞ்சிங். பிட்வீன் நவம்பர் 15th ஜனவரி 2 வரைக்கும் we used to sleep only 5 hours per day. அது தூங்கினாலே பெரிய விஷயம். ஏன்னா we used to make a lot of new creations. இந்த new creations வந்து அஃப்கோர்ஸ் 6 months பிஃபோரவே நாங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பட் அந்த நெட் ரிசல்ட் வரைக்கும்போது இப்போ எனக்கு தெரியும் நான் என்ன போடுறேன் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு என்னோட சபார்டினேட் என்னோட கலீக்ஸ் அதே மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிறது பார்க்கறது வந்து கண்ணில் விளக்கணும் ஊற்றி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருப்பேன். நான் பண்ணி ரிசல்ட் வர்ற வரைக்கும் நான் பக்கத்தில் இருப்பேன். கஸ்டமர் போயிட்டு கஸ்டமரோட ரிசல்ட் வரைக்கும் நான் ஐ யூஸ் டு வெயிட். சார் அப்புறம் உங்களோட ஸ்பெஷல் क्वेश्चन ஒன்று வந்திருக்கு. குட் ப்ளம் கேக் ரெசிபி. அது ப்ளம் கேக் ரெசிபி வந்து வீட்டில் பண்ண முடியாதுமா. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில் பண்ணலாம் அப்படிம்பாங்க. பட் யூ கேனாட் ஏபிள் டு மேக் இட் அட் ஹோம். ஏன்னா இட் இஸ் a 6 month process. 6 month process. அதுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா எனக்கே அந்த 6 month ப்ராசஸ்னால தான் இட் வில் ஸ்டே ஃபார் a year, நத்திங் இல்ல. இன்னைக்கு நீங்க ப்ளம் கேக் நீங்க நான் ரெசிபி கொடுக்கலாம். அந்த ரெசிபி கொடுத்து நீங்க பண்ணீங்க நல்லா உங்க ரிசல்ட் வரலன்னா என்னதான் திருப்பி கேள்வி கேட்பீங்க. செஃப் நீங்க தான் ரெசிபி கொடுத்தீங்க அந்த ரிசல்ட் நல்லா வரல அப்படின்னா அதுக்கு நான் ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறேன். ஐ யூஸ் டு டூ அ டெமோ
இன்னைக்கு நான் ஃப்ரூட் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா பண்ணிட்டு எக்ஸாக்டா 6 மாசம் கழிச்சு தான் அவங்க பேக் பண்ணுவாங்க. நான் என்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நார்மலா வந்து எந்த ப்ளம் கேக்கும் 1 கிலோ மைதாவுக்கு வந்து they will add 2 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் 3 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸ். என்னோட ப்ளம் கேக் வந்து 1:11. இட் இஸ் ஸ்டீம் குக்கிங். இட்ஸ் a long process. நீங்க ஓவர் நைட் பண்ண முடியாது. ஓகே, ஓகே சார். நான் ரெசிபி கொடுப்பேன், அந்த 2 ரெசிபி கொடுத்தீங்க, என்ன நீங்க தான் ஷெஃப் ரெசிபி கொடுத்தீங்க, பட் எனக்கு நெட் ரிசல்ட் வரல அப்படின்னா ஐ கேனாட் ஏபிள் டு கிவ் யூ எக்ஸாக்ட்லி. பேசிக் ரெசிபி பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் வந்து 1 கிலோ மைதா, 1 கிலோ சுகரு, 1 கிலோ பட்டரு அண்ட் 25 எக்ஸ். அதுக்கு வந்து 2 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸ், மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் 3 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸ். இது பேசிக் ட்ரை ஃப்ரூட்ஸ். நான் ஆட் பண்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் 26 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வில் பி இன்வால்வ்ட். 26. There are 6 varieties of dry nuts. There are 20 varieties of dry fruits. You name it, everything will be there. Okay. For the plum cake. Yes. Okay, sir. Nice. Thank you for sharing. And sir, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, நம்மளோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் இந்திரா காந்தி டு அப்துல் கலாம் ஐயா வரைக்கும் அவங்க கிட்ட இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் சம்திங் யூ ஷேர்ட் வித் தெம். எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னா அப்துல் கலாம். when he was a president கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. அண்ட் இங்க வந்து கலெக்டர் வந்து மிஸ்டர் கருணாகரன். அப்போ தாஜ் குரூப் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் தாஜ் குரூப் இருந்துச்சு, மெரிடியன் இருந்துச்சு, அலாப்ட் இருந்துச்சு. வேற இன்டர்நேஷனல் சேஞ்சஸ். 3 ஹோட்டல்ஸ் வருது. நாங்க வந்து லோக்கல் பிராண்ட். ரெசிடென்சி இஸ் லோக்கல் பிராண்ட் ஒன்லி இன் தமிழ்நாடு. Now in Maldives. Okay, Mr. Karnagaran knows, our collector knows my strength and my product. As a chef, என்னோட strength தெரியும், என்னோட product தெரியும். அதுக்கு இப்போ தாஜ் வந்து ஏன்னா தாஜ் was influenced by the government. They asked him to give அவங்களுக்கு அந்த கேட்டரிங் கொடுக்க சொல்லி pressure. But whereas எங்க collector, he called me and told me, you have to give a food for Mr. Abdul Kalam. He was a president. அவரோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் ப்ரோட்டோகால் பிரகாரம் 1 hour ஹெட் ஃபுட்டு எட்டு போதுக்கு 1 hour ஹெட் we have to give a sample to there are 4 people we have to give a sample. அந்த டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் they will allow us to take the food from here. அந்த ஃபுட் மினிமம் 3 to 4 hours தான், 2 to 3 hours தான் ஃபுட் ரெடியாக இருக்கும். ஆனால் மிஸ்டர் அப்துல் கலாம் பிரசிடென்டா இருக்கும்போது அவங்க யூஸ் கோ டு சாப்பிட போகும்போது 11 மணி ஆகும், 11 மணி ஆகும், 12 மணி ஆகும். அன்பிரடிக்டபிள். அவர் எப்போ சாடுவாருன்னு தெரியாது, எப்போ கேட்பாருன்னு தெரியாது. இஸ் அ பேசிக் சிம்பிள் சவுத் இந்தியன் ரெசிபி தான் அவருக்கு பிடிக்கும். இஸ் ஃபேவரட் இஸ் வத்தக்குழம்பு, ரசம், சாம்பார், கூட்டு, பொரியல். அண்ட் அதில் இன்னோவேட்டிவாக நான் பண்ணுவேன் ப்ரோக்கோலி அண்ட் கார்ன் கூட்டு. அண்ட் அவருக்கு டெசர்ட்ஸ் பிடிக்காது, பாயாசம் பிடிக்கும். பாயாசம் இன்னோவேட்டிவ் பாயாசம் பிடிக்கும். ஏன்னா புரோக்கன் வீட் பாயாசம் பிடிக்கும், இளநீர் பாயாசம் பிடிக்கும், நொங்கு பாயாசம் பிடிக்கும். அந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐ யூஸ் டு கிரியேட் கொடுத்து சாப்பிட்டு. பிகாஸ் பிரசிடென்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் செக்யூரிட்டி ஃபார்மாலிட்டிஸ். என்ன எங்களுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 feet கேப் இருக்கும். எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் இங்கேருந்து ஃபுட்டு ரெடி பண்ணி, ஏன்னா அந்த ஃபுட்டு ஃபுட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு டேஸ்ட். நான் சாப்பிடணும், ஒரு செக்யூரிட்டி சாப்பிடுவாங்க, ஒரு ஃபுட் அனலிஸ்ட் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நாங்கள் 3 சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபுட் அங்கே அனுப்புவோம், டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அது வரைக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி தான் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க செக்யூரிட்டி சொல்றாரு, யார் குக் பண்றாங்க, அவர் சப்ளைன்னு தான் சொன்னார். அந்த யார் ரெடி அவருக்கு ஷெஃப் எல்லாம் கொடுக்க மாட்டார், அந்த சப்ளையர் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ செக்யூரிட்டி வந்து நேர சீஃப் செக்யூரிட்டி அண்ட் வந்து யூ வாண்ட் டு see you அப்படின்னாங்க. அதுக்குள்ள 1000 ஃபார்மாலிட்டிஸ் டு கெட் இன் டு தோஸ் பிளேஸ். போன உடனே தமிழ்ல தான் பேசினாரு. உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டார். பேர் சொன்னேன். உங்க ஊர் என்னன்னு சொன்னேன். சொன்ன உடனே உட்காருங்க அப்படின்னு. பிகாஸ் அவர் டைனிங் டேபிளுக்கு ஆப்போசிட்ல என்ன உட்கார்ந்தேன். அவரோட ஃப்ரெண்டும் உட்கார்ந்து இருக்கிறார், சாப்பிட்டு இருக்கிறார். என்ன உட்கார சொன்னார். நான் தங்கி நின்றுட்டே இருந்தேன்.
தம்பி உட்காருங்க, நான் உங்களை உட்கார சொன்னேன் அப்படின்னு. இது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டார். சாம்பார் எப்படி பண்ணீங்க, ரசம் எப்படி பண்ணீங்க, வத்தக்குழம்பு எப்படி பண்ணீங்க எல்லாம் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். கூட்டு, பொரியல், அவரோட ஃபேவரெட் எல்லாமே சாப்பிட்டாரு. சொன்ன உடனே உன் கைமணம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, இனிமே நான் எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் உன்ட்ட தான் சாப்பாடு பண்ண சொல்லுவேன் அப்படின்னு. பிரசிடென்ட் இருக்க வரைக்கும் நான் தான் கொடுத்தேன். பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமும் யூஸ் டு கால் த கலெக்டர், கோயம்புத்தூர் கலெக்டர் கூட்ட சொல்லி, எந்த கலெக்டர் இருந்தாலும் சரி கலெக்டர் கூட்ட சொல்லி, அங்க ரெசிடென்சியல் ஷெஃப் அசோக்மான் ஒருத்தர் இருப்பாரு, நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிருங்க, அவர் தெரியும் எனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியும், அவர் சாப்பாடு பண்ணுறாரு. ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஐ கேட்டட் எவ்ரிபடி. இங்க சோனியா காந்தி இங்க வந்திருக்கும் போது நான் தான் பண்ணி கொடுத்தேன், வாஜ்பாய் இங்க வந்திருக்கும் போது நான் தான் கேட்டரிங் பண்ணேன். And you name it, everybody I've catered when I was in Coimbatore. Such a wonderful experience what all you shared, sir, and we are super amazed with your recipes, ideas, all everything. எந்த ஹெசிடேஷனும் இல்லாம ஷேர் பண்ணதுக்கு அது ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு, ரெசிபி ஷேர் பண்றதுக்கு. And there are keep on questions are dumping in, but we are running short of time. ஏன்னா நானே I don't want to give a false message, ஏன்னா பிகாஸ் நான் ஒரு ரெசிபி கொடுத்துட்டு அதை வீட்டில் பண்ணிட்டு சரியா வரலன்னா இட் இஸ் மை ஃபால்ட். நான் கொடுக்குற ரெசிபி வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும், இந்த நெட் ரிசல்ட் கொடுக்கணும். ஏன்னா வந்து இது சிலதெல்லாம் ஓவர் ஃபோன் வந்து சொல்றது ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. அத்தனை ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களால் வீட்டில் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அதான் சொல்றேன், ப்ளம் கேக்கு ப்ளம் புட்டிங் வீட்டில் பண்ண முடியுமா அப்படின்னா அத்தன்டிக் ப்ளம் கேக் ப்ளம் புட்டிங் வீட்டில் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஒரு கிளாஸே எடுப்பேன். I'm going to do a class. அந்த கிளாஸை நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஃபாலோ. அதுவும் நான் சொன்னேன், நீங்க சொன்ன மாதிரி ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணிட்டு 6 மாசம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் டு குக். இட் இஸ் நார்மலா ஐ யூஸ் டு குக் ஒன்லி இன் ஸ்டீம். பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஸ்டீம் குக்கிங்கும் ஓவன் குக்கிங்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஸ்டீம் குக்கிங் வந்து ஒன்லி மாய்ச்சர் கண்டென்ட் ஒன்லி 5% தான் போகும். அண்ட் பேக்கிங்ல வந்து அரௌண்ட் 20% மாய்ச்சர் கண்டென்ட் போயிடும். Thank you, sir. Thank you so much for all the sharing. நிறைய இன்புட்ஸ், நிறைய டேக்அவேஸ் உங்ககிட்ட இருந்து நாங்க எடுத்திருக்கோம். அண்ட் நாங்க கேட்டதும் பண்ணி கொடுத்ததுக்கும் ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு, பட் வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். அதனால அந்த கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ எனக்கு அதுக்கு நீங்க ரிப்ளை கொடுத்தா போதும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.